பள்ளிக்கூடத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடும் சிறுவர்கள். தலைநகர் டெல்லியில என்ன நடக்குது? விரிவா பார்ப்போம் வாங்க. கடந்த 5ஆம் தேதி காலையில் 6:45 மணிக்கு டெல்லி காவல்துறையினருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 பள்ளிகளில் வெடிகுண்டு வச்சிருப்பதா ஒரு மிரட்டல் இமெயில் மூலமா வந்திருக்கு. அந்த தகவலை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிச்ச காவல்துறையினர் அந்த 4 பள்ளிகளுக்கும் ஓப்பனாய் பாலிஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையினரையும் கூட்டிட்டு விசாரணையில் இறங்கியிருக்காங்க. தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா பள்ளிக்கூடத்தில் வெடிகுண்டு எதுவும் இல்லை, இது வெறும் ஒரு வெற்று மிரட்டல் தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஆனாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக டிசிபி தலைமையிலான சிறப்பு பிரிவினர் விசாரணை தொடங்கியிருக்காங்க. விசாரணை முடிவு தான் அதிர்ச்சி அளிக்குது. வெடிகுண்டு மிரட்டல் வந்த 4 பள்ளிக்கூடங்களில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 14 வயதான 9ஆம் வகுப்பு மாணவன் தான் இந்த இமெயிலை அனுப்பிச்சது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம்ஸ் வருது, தொடர்ந்து படிக்க சொல்கிறாங்க, ஆசிரியரும் பெற்றோரும் தொடர்ந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் இந்த மாதிரி போலியான வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் தகவல் சொல்லியிருக்காரு. இதுதான் டெல்லியில் இது முதல் முறையா அப்படின்னா கிடையாது. இவருக்கு ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காரு. அது யார் அப்படின்னா, இதே போல் போன மாதம் பாம் த்ரெட் வந்திருக்கு, அதுவும் ஃபேக் த்ரெட் தான், இமெயில் மூலமாக வந்திருக்கு. அதை செய்தது யார் அப்படின்னா, நொய்டாவை சேர்ந்த இன்னொரு மாணவர். 12ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவருக்கு 17 வயசு தான் ஆகுது. அவரும் இதே காரணத்துக்காக பள்ளிக்கூடங்களுக்கு போலியா இமெயில் மூலமா வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்காரு. இதை காவல்துறையினர் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் மூலமா ட்ராக் பண்ணி உரிய பிரிவுகளின் கீழே அந்த மாணவரின் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்தை பார்த்தும் பரீட்சைகளை பார்த்தும் மாணவர்கள் பயப்படுறது சகஜம்தான். ஆனா வெடிகுண்டு மிரட்டல் விடுற அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வருதுன்றதான் கேள்வி.